வணக்கம். இப்போ ஒரு கும்பகோணம் ஸ்பெஷல் கொஸ்து சொல்கிறேன். அதில் ஒரு சின்ன வெங்காயத்தை நல்லா அலம்பிட்டு பொடியாக நறுக்கிக்கணும். டேஸ்ட்டுக்காக ஒரு சின்ன தக்காளி இருந்தால் 2 தக்காளியும் போட்டுருந்தேன். அது அரைச்ச மிளகா சிலர்கள் போட்டுக்க மாட்டா. நல்லா வெங்காயத்தை கடுகு பெருங்காயம் எல்லாம் தாளித்து விட்டு 2 கடலைப்பருப்பு போட்டு நல்லா தாளித்து விட்டு இந்த நறுக்கி வச்சு சின்ன வெங்காயம் தக்காளி இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கணும். கத்திரிக்காய் இருந்தால் போட்டுக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த பிரியாணி போட்டு நல்லா வதக்கணும். இப்படியும் இந்த ஒரு கண்டு பயிற்சி மருத்துவம் வேக ஊற்றி பொரிய வச்சுருக்கேன். ஒரு கட்டை புளி கொட்டை ஒரு சின்ன நெல்லிக்காய் வச்சு ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கேன். அதை கரைச்சிப்போ அதில் ஊற்றிடுவேன். ஒரு ஸ்பூன் கொத்தமல்லி விதை, 2 கடலைப்பருப்பு, ஒரு மிளகா வச்சு 1-2 மிளகா வச்சு அரைச்சி பவுடரையும் அதில் கொட்டிட வேண்டியது தான். அந்த கொஸ்து கொதிக்கிற பிடிச்சி சுவையான கும்பகோணம் கொஸ்து ரெடி. பொங்கல், இட்லி, தோசை எல்லாத்துக்குமே